So hello students, this is from Gomadi Math channel for class 12, page number 218, active voice and change the voice. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த வாய்ஸ்ன்னு தான் இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு இருக்காது, அல்லது பேசிவ் வாய்ஸ்ன்னு இருக்காது. நம்ம தான் அது ஆக்டிவாக பேசிவா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி யூ ஆர் சேஞ்சிங் த வாய்ஸ். காயத்ரி கேவ் எ செட் ஆஃப் பென்ஸ் டு மணி. ஸோ அந்த ஆக்டிவாக பேசிவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஆர் யூஸிங் த வேர்ப். வேர்ப் வந்து சிங்கிள் வேர்ப் வருது. சிங்கிள் வேர்ப் வந்தால் திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ தட் யூ ஆர் சேஞ்சிங் இன்ட்டு பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சிங்கிள் வேர்பை வந்து நம்ம டபுள் வேர்பாக சேஞ்ச் பண்ணணும். ஆக்டிவ் டு பேசிவ் அப்படின்னா, ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா சிங்கிள் வேர்ப் வந்து டபுள் வேர்பாக சேஞ்ச் ஆகும். பேசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ் மீன்ஸ் டபுள் வேர்ப் வந்து சிங்கிள் வேர்பாக ரெடியூஸ் ஆகும். இப்போ இது சப்ஜெக்ட், காயத்ரிங்கிறது சப்ஜெக்ட், எ செட் ஆஃப் பென்ஸ் முழுவதும் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் திரும்பிடும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் எ செட் ஆஃப் பென்ஸ். இது அப்புறமா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரூல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், தனியாக நோட்டில் எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், பை whom will the, ஓகே வி ரைட் இட். ஸோ இப்போ கேவ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்து வர்றப்போ இங்கே இப்போ எ செட் ஆஃப் வாஸ் அப்படின்னா ஃபார் சிங்குலர், வேர் யூஸ்டு ஃபார் plural. So was plus V3, where plus V3. So V3 என்ன, கேவ்னுடைய V3 give, gave, given. ஸோ இங்கே வந்து given எழுதிக்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கன்ஃபியூஸ் ஆகுறது, வாஸ் செலக்ட் பண்ணுமா வேர் அப்படின்னா. வாஸ் சிங்குலருக்குன்னு சொல்லிட்டேன், வேர் வந்து ப்ளூரலுக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே செட் ஆஃப் பென்ஸ்னால் ப்ளூரல் தானே. ஸோ தட் யூ ஆர் செலக்டிங் வேர். இப்போ இந்த இடத்துல வேர் அப்படின்னு சொல்லி எழுதணும். So a set of pens were given by Gayatri to Mani. The next one, by whom will the new stadium be built? இங்கே by whom அப்படின்னு வந்ததுன்னா you are using who. who அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். தென் verb என்ன, will be built. அப்போ எத்தனை verb இருக்குது, 3 verb இருக்குது. 3 verb இருந்தால் this is passive voice. அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னா 2 verb ரெடியூஸ் ஆகும். இப்போ 2 வேர்பாக ரெடியூஸ் ஆகுனா இந்த பி வந்து கட் ஆயிடும். அதே மாதிரி இந்த பில்ட் அப்படிங்கிறது V3, இது வந்து V2வாக மாறிடும், V1ஆக மாறிடும். பில்ட், இது பில்ட், இது பில்ட். அப்போ இந்த வில் வந்து அப்படியே வரும், வில் பில்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி இதை இங்கே வந்து ஹூ அப்படின்னு சொல்லி சேர்த்திக்க. ஸோ ஹூ பை ஹூம் கட் ஆயிடும். Who will, இங்கே D, stadium. Where will the holidays be spent by our family? இந்த பைங்கிறது வந்தாவே கண்டிப்பாக இது என்னது, பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் இங்கே எத்தனை வேர்ப் இருக்குது, 3 வேர்பு. will, then be, spent. அப்போ பி என்ன ஆயிரும், கட் பண்ணிடணும். இந்த ஸ்பெண்ட் அப்படிங்கிறது ஸ்பெண்டு சிங்குலராக ஃபார்ம் ஆயிரும், சரி ப்ரெசண்ட்டாக எழுதிடுவோம். தென் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். ஸோ வேர் வில் யுவர் ஃபேமிலி இந்த ஏன்னா கொஸ்டின் ஃபார்ம் வர்றப்போ இந்த வில் இங்கேயும் இந்த இடத்துல வந்து V1ம் இருக்கும், இடையில வந்து அந்த சப்ஜெக்ட் வரும். Now next question, they offer the job to Sundari. இதில் வந்து verb வந்து சிங்கிள் வேர்பாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ we are changing into passive voice. ஸோ ஒரு verb வந்து 2 வேர்பாக இன்க்ரீஸ் ஆகும். தென் தேங்கிறது இந்த சைடு வரப்போ தெம்னு சேஞ்ச் ஆகும். சுந்தரி அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிரும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆயிரும். இங்கே பாஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்டன்ஸ் இருக்கிறப்ப யூ ஆர் யூஸிங் வாஸ் அல்லது வேர். ஸோ இங்கே சொன்ன மாதிரி வாஸ் அல்லது வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃபர்டு முதல்ல வந்து இதை டர்ன் பண்ணிக்க, பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். சுந்தரி இங்கே வாஸ் ஆஃபர்டு பிகாஸ்
singular. Sundariங்கிறது singular. Singular வரப்போ you are selecting was. Sundari was offered the jobs by them. இந்த byங்கிறது நம்ம போடும். In two ways you can write. In this way also you can write. இந்த இடத்துல வந்து இது subject, இது object. அப்போ the jobs இங்கே வேர்னு எழுதணும். பிகாஸ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ப்ளூரல் ஃபார்ம் வருது. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வரப்போ யூ ஆர் ரைட்டிங் வேர் த ஜாப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். Now next one, could some money be lent to me by your father? உங்கள் ஃபாதர் மூலிமா எனக்கு பணம் கிடைக்க பெறுமா அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ வாட் இஸ் கிவன் இஸ் பேசிவ் வாய்ஸ். பிகாஸ் இங்கே வந்து பீன்னு வந்து பி வந்தாவே அது வந்து பேசிவ் வாய்ஸ் தான். அதே மாதிரி 3 வேர்ப் ஃபார்ம் இருக்குது. இங்கே குட் பி லென்ட். இந்த பி எப்பப்பெல்லாம் வரும்னா கேன், குட், மே, மைட், ஷேல், ஷூட் இது எல்லாமே வரப்போ யூ ஆர் யூஸிங் பி. அப்போ இந்த பிங்கிறத கட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த பைங்கிறதையும் எடுத்துடணும். ஸோ ஹியர் குட்க்கு அப்புறம் இமீடியட்டாக வந்து அந்த வேர்ப் வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து கொஸ்டின் ஃபார்ம். ஒரு கொஸ்டின் ஃபார்ம் வரப்போ இங்கே ஒரு வேர்பு, இங்கே நடுவில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அனதர் வேர்பு V1 இருக்கலாம். பட் இந்த இடத்துல V1 அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ சப்ஜெக்ட் என்ன இந்த இடத்துல குட் யுவர் ஃபாதர் லெண்ட். எப்பொழுதுமே குட், கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி V1 தான் வரும். V2ஓ V3ஓ எழுதிடக்கூடாது. ஸோ குட் யுவர் ஃபாதர் லெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். குட் இடையில வந்து அந்த சப்ஜெக்ட் வந்துடணும், அதுக்கப்புறம் V1. இதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நவ் த நெக்ஸ்ட் ஒன், let the door not be opened. So what is given is passive voice. Because B வந்தாவே passive voiceன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 3 வேர்ப் ஃபார்ம் வந்து குறையும். ஸோ லெட் வரப்போ இந்த பி வந்து கட் பண்ணிடு. அதே மாதிரி ஈடியும் கட் ஆகி V1 சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓப்பன் த டோர். பட் இந்த இடத்துல நாட்னு வர்றதுனால டோன்ட் ஓப்பன் த டோர். ஸோ ஹியர் இட் செல்ஃப் ஐ ரைட் டோன்ட் ஓப்பன் த டோர். ஸோ சப்போஸ் இந்த நாட் இல்லைன்னு வையேன், அப்போ வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் த டோர். தென் சோஃபியா சோல்டு ஹர் ஓல்டு கார் டு செல்வி. சோல்டு சிங்கிள் வேர்ப் தான் இருக்குது. அப்போ சிங்கிள் வேர்ப் இருக்கிறப்போ திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்போ டபுள் வேர்பாக மாறும். இங்கே ஹேர் ஓல்டு கார் அப்படியே டேர்ன் பண்ணி எழுதிக்க. ஹேர் ஓல்டு கார். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறது சிங்கிள் வேர்ப் வர்றப்போ வாஸ் அல்லது வேர். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ், சோல்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு. அப்போ இங்கே காருங்கிறது சிங்குலர் வரப்போ யூ ஆர் யூஸிங் வாஸ் சோல்டு. பை சோப் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கிவன் இஸ் பேசிவ் வாய்ஸ். எப்படி பேசிவ் வாய்ஸ் இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இங்கே டோன்ட் டச். டோன்ட் வந்து நாவே லெட் நாட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம சம்டைம்ஸ் எப்படி எழுதுவோம்னா லெட் சப்ஜெக்ட் எழுதி அதுக்கப்புறம் நாட் சேர்த்துவோம். சரி எழுதிட்டோம். லெட் நாட் இங்கே வந்து சப்ஜெக்ட் எழுதணும். லெட் நாட் த எலக்ட்ரிக் ஒயர். அப்புறம் இங்கே அடுத்தது என்ன வரும் பி, அடுத்தது V3. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்படி எழுதலாம். லெட் அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது நாட்டு, அடுத்தது பி, நெக்ஸ்ட்டு வந்து V3. This way also we write. So let இப்போ எழுத போகிறது passive voice. Let the electric wire not be V3 என்ன டச்சுடு. ஈடி போட்டால் V3 மாறிடும். இங்கே வந்து V1
இந்த V1 வந்து இந்த இடத்துல வந்து V3 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் வித் பேர் ஹேண்ட்.